சொல்லுங்க. ஐயா லாஸ்டா வெளிச்சம் குறிச்சு பேசுனீங்க இல்லைங்களா, அந்த அதே மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. சாரி, illumination பத்தி கேக்குறாங்க. illumination, what is illumination? போன லெசன்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க இல்லையா, வாட் இஸ் illumination? கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். என்னுடைய ஸ்பீக்கரை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு சிஸ்டர் மறுபடியும் கேளுங்க. உங்க கேள்வியா? லாஸ்டா நீங்க அந்த வெளிச்சம் பத்தி எடுத்தீங்க இல்லைங்களா, அது அது எனக்கு கொஞ்சம் புரியல, அதனால அது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வேற கேள்விகள் இருக்குதா? illumination நம்ம எத்தனாவது பாடமா இருந்துச்சு? இதுல 7வது பாடம் இல்லையா? அதுல குறிப்பா என்ன கேள்வி உங்களுடைய கேள்வின்னு கேளுங்க. இப்ப அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும். பட் குறிப்பா எந்த கேள்வி, அந்த இல்லுமினேஷன் அல்லது ஒளியூட்டுதல், அதுல குறிப்பான ஒரு கேள்வி என்ன? ஒளியூட்டுதல், அதுதான். ஒரு நல்ல ஒரு கேள்வி கேளுங்க பாப்பா, அருமையான ஒரு கேள்வி, ஒரு சென்டென்ஸா கேளுங்க. அவங்க பேசுறாங்களா பிரதர்? இல்ல சார், இல்ல சார், பேசல. ஸ்பீக்கர் சிஸ்டர் மறுபடியும் கேளுங்க, கொஞ்சம் வித்தியாசமா அதை கேளுங்க. அதே கேள்வியை கொஞ்சம் கேளுங்க, சென்டென்ஸா மேக் பண்ணி சொல்லுங்க. அதாவது சத்தியத்தை குறிச்ச வெளிச்சம் சொல்லிட்டு லாஸ்ட் டைம் சொன்னாங்க இல்லையா, அந்த லைட்ஸ் குறிச்சு விளக்கத்தை சொன்னாங்க. அது சரியா எனக்கு புரியல, சரி மறுபடியும் எனக்கு சொல்லுங்க. ஓகே, சரி. நான் அப்ப அந்த பாடத்தை, அந்த டாபிக்கே திரும்ப எடுக்கணுமா என்ன? கேள்வியா இருக்கு. ஆமாங்க, அதாவது நீங்க போன கிளாஸ் வந்திருந்தீங்களா? வந்திருந்தீங்கயா, லாஸ்டா எடுக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்த மாதிரி இருந்தது, அதனால. ஓகே, சரி, அதை நான் எடுக்கிறேன். அதாவது பக்கம் 9ல இருக்குது இல்லையா, ஒளியூட்டுதல் அல்லது பரிசுத்தாவின் ஒளியூட்டுதல் அல்லது வெளிச்சம் கொடுத்தல். இன்னொரு வகையில சொல்ல போனா புரிந்து கொள்ள வைக்கிறது. அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேத வசனத்தை வாசிக்கும் போது, நாம பைபிளை திறந்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை புரிய வைக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் அந்த ஒளியூட்டுதல். அதுக்காக ஒரு பெரிய வெளிச்சம் வரும், ஒரு பிரகாசமா இருக்கும், நம்மளை சுத்தி பிரகாசத்தின் தலையை சுத்தி ஒரு பெரிய என்னது தேஜஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்க உள்ளால வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் புரிந்து கொள்ள வைப்பார். அப்ப நீங்க கேட்கலாம், எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமா புரிந்து கொள்றதா சரியா இருக்கும். மற்றபடி அவங்க இஷ்டப்படி பைபிள் படிக்கலாம், அது யாருனாலும் படிக்கலாம். இந்துக்களோ முஸ்லிம்களோ பிற மதத்தார்களோ கர்த்தரை அறியாதவங்களோ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ பைபிளை படிக்கலாம். பல முறை படிக்கிறவங்களாம் பார்த்துருக்குறேன். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு திறமை இல்லையா, ஒரு கலை, ஒரு ஆற்றல். அதனால யாருனாலும் படிப்பாங்க. லாஸ்ட் டைமே சொன்னேன், சங்கராச்சாரியார் 6 முறை படிச்சிருக்காரு பைபிள, விவேகானந்தர் பல முறை படிச்சிருக்காரு, நம்மளோட அதிகமாக படிச்சிருக்காரு விவேகானந்தர். அதுக்கு பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நிறைய முறை படிச்சிருக்காங்க. எனக்கு அந்த லிஸ்டே தெரியும். அப்ப அவங்க எல்லாம் படிச்சதுனால என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா, இயேசு ஒரு பெரிய குரு, ஒரு பெரிய தலைவர், அப்படி போயிட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தினாதான் அவரை நம்ம ரட்சகரா பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று
கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன் வழியில் நம்ம ஒப்பு கொடுத்து வாழும். அதனால இதை குறித்த வசனங்கள் அந்த பேஜ் 9 இருக்குது. என் ஒரு வசனம் சொல்லட்டுமா? உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை காணத்தக்கதா என் கண்களை திறந்தருன்னு ஒரு வசனம் இருக்கு பைபிள். என் கண்களை திறந்தரு. இது 119 சங்கீதத்தில் வரும். சரியா? உங்களுடைய வேதம் என் காலுக்கு தெய்வ பாதைக்கு விளக்காகவும் இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. இப்படி வேத வசனங்களை, அந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள வைக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய செயல். இதை நீங்க அந்த 9ஆம் பேஜில் பார்க்கலாம். அடுத்தது 10வது பேஜுக்கு வாங்க. அங்க பவுல் ஜெபம் பண்றாரு எபேசு சபை மக்களுக்காக. அந்த ஜெபத்துல அவர் அதை தான் முக்கியத்துவப்படுத்துறாரு. அதாவது இந்த ஆவியானவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தள்ள வேண்டும், ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள அருள் புரிய வேண்டும். போட்டிருக்கு பாருங்க, 2வது லைன்ல வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமையின் பிதாமணர் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துட்ட வேண்டும். அடுத்து பாருங்க, தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது, பரிசுத்தவான்களத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிகளாக நம்மிடத்தில் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகிமை மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி. புரியுதா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்துள்ள வேண்டும். அந்த எபேசியர் 1:17-19 எல்லா வசனங்களும் முக்கியமானதான், எல்லா வார்த்தைகளும். ஆனா நான் கடைசியதை உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். பிரகாசமான மனக்கண்கள், அதுதான் இல்லுமினேஷன். பிரகாசமான மனக்கண்கள், இது வெளியே உள்ள கண்ணு கிடையாது, ஆத்மாவின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள், உள்ளால இருக்கக்கூடிய கண்கள், மனக்கண்கள். அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க இந்த கண்ணை வச்சுக்கிட்டு அதை பார்த்தா வெறும் எழுத்து தான் தெரியும். பைபிளை நீங்க பார்க்கலாம், அந்த எழுத்துக்களை பார்க்கலாம், அதை கோடு போடலாம், என்னன்னாலும் பண்ணலாம், நோட்ல எழுதலாம். அதல்ல அந்த கண்ணு வெளியே உள்ள புறமாற கண் பண்ணிக்கும். சரீர கண்கள் அதை பண்ணும். சைமல்டேனியஸா அதுக்கும் வேலை இருக்கு. மனக்கண்கள்னு போட்டிருக்காரு பாருங்க. மனக்கண்களை அவர் திறக்கணும். சரி, என்னத்துக்காக திறக்கணும் அப்படின்னா, பிசாசுக்கு ஒரு வேலை இருக்கு. அவனுடைய வேலை என்னன்னா, அந்த சத்தியத்தை நாம புரிஞ்சுக்கவே கூடாதுங்கிறதுல குறியா இருப்பான். உதாரணத்துக்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 4ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து நல்லா கவனிக்கணும் நீங்க. சரி, ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானன் அவர்களுடைய மனதை குருடாக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாக்கிய ஒளியை தோன்ற பண்ண பொருட்டு எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். பாத்தீங்களா? அங்க வரும் இந்த வார்த்தைகளை பாருங்க. இருட்டு, குருட்டு, பிரகாசம், வெளிச்சம் வருதா? அப்போ ஆவியானவர் அந்த வேலையை நமக்கு பண்ணுவார். அதை செய்யாம நம்ம புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதா உண்மை. நீங்க எந்த சபையை சார்ந்தவங்களா இருக்கலாம், நீங்க ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், நீங்க ஊழியக்காரங்களா இருக்கலாம், ஊழியக்காரங்க இல்லாம இருக்கலாம், நீங்க ஏற்கனவே டிகிரிகள், செக்குலர் டிகிரி வச்சிருக்கலாம், தியாலஜிக்கல் டிகிரி வச்சிருக்கலாம், நீங்க பெரிய படிப்பாளியா இருக்கலாம், திறமைசாலியா இருக்கலாம், பெரிய பேச்சாளர் இருக்கலாம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேத வசனத்தை புரிந்து கொள்றதுங்கிறது ஒரு விஷயம். அது கர்த்தர் தான் தரணும். நீங்க போய் படிச்சதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் படிக்காம போறதுனால தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. கண்டிப்பா தியாலஜிக்கல் ஸ்டடிஸ் தேவை, எல்லா ஸ்டடிஸ் தேவைதான். ஆனா ஆவியானவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை அது. இதை நீங்க 1 கொரிந்தியர் அடுத்த வசனம் அதே 10வது பக்கத்துல இருக்கு. 1 கொரிந்தியர் 2:10-16 வரைக்கும் நீங்க வாசிங்க. அதுல குறிப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். இதுல ஓகே, 1 கொரிந்தியர் 2:10-16 என்ன அப்படின்னா, அதைதான் சொல்லுது. நேச்சுரல் மேன் cannot understand the things of God. ஒரு ஜென்ம சோபமுள்ள மனுஷன் தேவனுக்குரியவர்களை அறியான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோடும். அது யார்? நம்ம தான். பரிசுத்த ஆவியை பெறாம இருந்தா, ரட்சிக்கப்படாம இருந்தா, உள்ளான வாசம், பரிசுத்த ஆவியினுடைய உள்வாசம் நம்மிடத்துல இல்லாம இருந்தா இது நடக்கும். அப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியாது. யாரை புரிந்து கொள்ள முடியும்? ஆவியானவரா கண்ணை திறந்தாதான் புரிந்து கொள்ள முடியும்னு இந்த வசனங்கள் சொல்லுது. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 2:11. அதுல என்ன சொல்லி இருக்குது அதுவும் உங்க பார்க்கலாம். அதுவும் அதே தான் எழுது இல்லையா? மனுஷனுடைய ஆவி என்று வேற எது, அது ரிப்பீட் ஆயிருது. ஓகே,
நான் வர்றது கீழே வந்து 2 கொரிந்தியர் 1:21. அதுல என்ன போட்டிருக்கு? அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் என்ற வசனம். இன்னொரு வசனம் அதுல நான் இங்க குறிப்பிடலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் இப்போ லாஸ்ட் டைம் சொன்னேன். அது என்னன்னா 1 யோவான் 2:20. அதையும் இங்க சேர்த்து தெளிக்கும். அதுல போட்டிருக்குது, அந்த ஆவியானவர் தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அப்படின்னா என்னது? ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். புரியுதா? நீங்க உங்க பல சபைகளுக்கு போயிருப்பீங்க. நீங்க எந்த சபையை சார்ந்தவங்க, எனக்கு எல்லாரும் எந்தெந்த சபையை எனக்கு தெரியாது. நீங்க எந்த சபையை சார்ந்தவங்களா இருக்கலாம். ஏற்கனவே இந்த கான்செப்ட்னு சொல்லுவோம், ஒரு கருவுரு நம்ம வச்சிருப்போம் மைண்ட்ல. ஒரு கருத்து ஆக்கம் நமக்குள்ளால இருக்கு. நாம அபிஷேகம்னு ஒரு வார்த்தையை சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது கேட்டது டிவியில பார்த்து வச்சு அபிஷேகம், ஓகே அதுதான் டாக்குன்னு பாட்டை பாடுற ஆடுற துள்ற, அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் நீங்க நம்மளை தடுக்கிறது. ஏற்கனவே நமக்குள்ளால இருக்கிற டிக்ஷனரி நம்மளை கெடுத்துரும். நம்மளுடைய சொந்த டிக்ஷனரி நம்ம மைண்ட்ல வச்சிருக்கு இல்லையா? நம்ம அகராதி நம்மளை மாத்தி விட்டுரும். சரியா? அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த வார்த்தை அபிஷேகம்னா, பைபிள்ல போய் பார்க்கணும். முதல்ல வந்து அபிஷேகம்னா அனாயிண்டிங் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல எதுக்காக கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து ஒருத்தனுக்குள்ள வர்றதை யாரும் பார்க்க முடியாது. அதனால அவர் உள்ள வருவார். அதுக்கு வெளிப்புற அடையாளம் ஒண்ணு தேவை. அது வந்து ஒரு விதி, அது ஒரு ரூல், அது ஆண்டவருடைய சட்டம். பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆவியானவரை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. ஆவியானவர் இறங்கி வர்றான்னு சொல்லி பிரசங்கத்தெல்லாம் சொல்ற கேட்டிருப்பீங்க. பார்க்க முடியாது அவர். சரியா? அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, எண்ணெய் எடுத்து அவங்க தலையில ஊத்துங்கிறார். அந்த எண்ணெயில ஒண்ணும் கிடையாதுங்க. இன்றைக்கும் ஒரு பொருளா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சரி இருக்கட்டும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா எண்ணெயை ஊத்திக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அந்த எண்ணெயை எடுத்து ஊத்துறாங்கல்ல, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றாங்க. தாவீது அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் வந்து அது ஊத்துறாரு. சவுலை அபிஷேகம் பண்ணும்போது ஊத்துறாங்க. அந்த அபிஷேகம்ங்கிறது வந்து அத்தாரிட்டி. உள்ளான அர்த்தங்களை பார்க்கணும். என்னமோ ஒண்ணு நினைச்சிட்டு யாரோ சொல்றா கேட்டுட்டு நான் பார்த்துருக்கேன். பிஹெச்டி முடிச்சுட்டு சர்ச்சில் துள்ளிட்டு கிடப்பாங்க. அதான் நினைப்பேன், இந்த பிஹெச்டி படிக்காமல இருந்திருக்கலாம். அதான் நான் சொல்லி, படிப்பறிவுனால உங்களுக்கு வேத ஞானம் வராது. நான் நூற்றுக்கணக்கான பேரை பார்த்துட்டேன் இந்த நாட்கள்ல, என் அனுபவம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரியான புரிந்து கொள்ளல் வேணும்னா ஆவியானவர் மட்டும்தான் அதை தர முடியும். அப்போ அது வந்து அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்றாரு. பரிசுத்த ஆவியானவரும் அவரோட அந்த விசேஷத்தை விதத்தில் தங்குறாரு. ஏன்னா எந்த ஒரு மனுஷன் என்ன வேலை செய்ய போறானோ அதற்கான திறமையை அந்த அதிகாரத்தோட சேர்த்து கொடுப்பார். அதை என்டியூமெண்ட்னு சொல்லுவோம். அது புதிய ஏற்பாட்டுல வரங்கள் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல வரங்கள்னு சொல்லப்படலை. ஆனா என்டியூமெண்ட், அந்த செயல்திறன். இப்போ ஒருத்தர் சவுல் ராஜா ஆகுனா ராஜாவுக்கு ஏற்ற ஞானம் கொடுக்கப்படும். சாமுவேல் ராஜா சாலமன் ஞானம் ஆகிறாரு, ராஜா ஆகிறாரு, ஒரு சாமுவேலுக்கு ஏற்ற ஞானம் ஆகுது. அங்க அதான் தேவை. அப்ப சாலமன் கட்டும் போது பெசலேயலின் குமார் இவங்கெல்லாம் கூப்பிட்டுப்பா, அவங்க வெள்ளி பொண்ணு இதெல்லாம் கையாளத்தக்கதாக, அப்புறம் அந்த பல விதமான துங்கு துறைகளை உண்டாக்கணும், இந்த தகசு தோலால செய்யணும், பட்டு நூலால செய்யணும், அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு டீட்டெயில பாக்குறப்பே பைபிள் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்தந்த வேலைக்கு தகுந்தமான ஞானத்தை அவனுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவன். ஞானம் இல்லாம நோவா கூட பேழையை கட்டிருக்க முடியாது. அவர் என்ன அங்க போய் ஆர்கிடெக்ட் படிச்சாரா? ஒரு மனுஷனை திடீர்னு கூப்பிட்டு ஒரு பேழையை கட்ட சொல்றாரு. நீ கட்டுவீங்களா? உங்கள்கிட்ட இப்ப கட்ட சொன்னா நீ கட்டுவீங்களான்னு கேட்குறேன். பெருசா ஒண்ணும் இல்லை, ஒரு 50 அடி நீளத்துக்கும் ஒரு 10 அடி அகலத்துக்கும் பண்ண முடியுமா? என்ன கேட்கிறேன், அது கொடுப்பார் ஆண்டவர். அதான் ஆவியானவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த என்டியூமெண்ட். அதே போல புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாருங்க, ஒரு வெளிப்படையான அடையாளம் வருது. ஆனா அந்த அடையாளம், வெளிப்படையான அடையாளம் முக்கியம் கிடையாது. அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. வெளிப்படையான அடையாளத்தை பிடிச்சிட்டு இருக்காங்களே தவிர உள்ளான சத்தியங்களை பாக்குறது இல்லை. வெளிப்படையான அடையாளம் அங்க 3 விஷயம் நடக்குது. ஒண்ணு, பெருங்காற்று அடிக்கிற சத்தம் வந்துச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெருங்காற்று அடிக்கல, சத்தம் தான் வந்து. அதையும் பார்த்துக்கணும். நீங்க எடுத்து பாருங்க, பைபிள் எடுத்த அப்புறம். அது ஆவியானவருடைய வருகைக்கான அடையாளம். ஏன்னா பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய இந்த 3 வேணும். நம்மகிட்ட 5 சென்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த 3 நமக்கு வேணும். பார்த்தல்,
கேட்டல், உணர்தல். மொத்தம் 5 சென்ஸ் இருக்குதானே. அதுல ஒண்ணு வந்து என்னதுங்க, பார்க்கிறது, இன்னொன்னு வந்து கேட்கறது, அப்போ உணர்றது. இதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் யாரும் பார்க்க முடியாது. அதனால அவர் வந்துட்டாருன்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே. அதுக்குதான் பெருங்காற்று அடிக்கிற சத்தம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ரூவா அப்படிங்கிற வார்த்தை, புதிய ஏற்பாட்டுல நியூமா அப்படிங்கிற வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருக்காக பயன்படுத்தப்படுற வார்த்தைகள். எபிரேய மொழியில ரூவா, கிரேக்க மொழியில நியூமா, ரெண்டுமே 3 விஷயங்களை குறிக்குது. ஒண்ணு காற்று, ஒண்ணு மூச்சு, இன்னொன்னு ஆவி. 3க்குமே ஒரே வார்த்தை தான். அதனால ஆண்டவர் அதை ப்ரிஃபர் பண்றாரு. காற்றை கொண்டவர் எப்படி ஆதாம் ஏவாளை படைக்கும் போது அந்த உயிர் கொடுத்தது அந்த மூச்சு. அதே மாதிரி நீங்க 2 தீமோத்தேயு 3:16 வேத வசனங்களா தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, இட் வாஸ் பிரெத் இன்டு த ஆதர்ஸ். அவங்க மேல ஊதினார்னு தான் அதுக்கு உள்ளான அர்த்தம் வரும். அது எப்படி நடந்து என்ன பண்ண அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஹி breathed into Moses and all the others. அது ஒரு டெக்னிக்கா அவர் மெத்தடாவே கர்த்தர் பயன்படுத்துறார். ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போதும் சரி, சபையை உண்டாக்கும் போதும் சரி. இப்போ சபை உருவாக்கத்துல அந்த ஒண்ணு வருது. 2வது என்ன அடையாளம் காட்டுறாங்க? அக்னி மயமான நாவுகள் அவங்க தலையில வந்து உட்காரு, காது சத்தத்தை கேட்குது, கண்ணு அந்த அந்த அக்னியை பார்க்குது. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், அக்னி வந்து ஆவியானவருக்கு ஒரு அடையாளம், ஃபயர். நிறைய அடையாளங்கள் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு 10 இருக்கு. தண்ணி இல்லையா, காற்று, இதுல வேலை ஒண்ணுதான் இது. 3வது என்னன்னா, 3வது ஒரு அடையாளம் தான் முக்கியமான அடையாளம். அது அந்நிய பாஷை. அந்த அங்க இருந்தவங்களுடைய பாஷை. அங்க வந்து சுத்தி நின்னாங்க இல்லையா, அந்த சுத்தி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஏன் மாற மாட்டாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. பிடெக் படிக்க வரேன் சார், நான் டிப்ளமா படிக்க வந்திருக்கேன் சார், நான் எம்டி எம்டிஹெச் படிக்கன்னா கடைசி எம்டியா தான் போவாங்க. எனக்கு தெரியும், நான் நிறைய பேரை பார்க்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா, பயாஸ்டு மைண்ட். ஏற்கனவே உள்ள எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வர்றது. எனக்கு பிடிச்ச மாதிரி இவர் பேசுறாராம், எனக்கு பிடிச்ச மாதிரி இவர் பேசல, அது வேண்டாம். நான் ஏற்கனவே நம்புறதை அவர் பேச மாட்டாங்க, அப்ப இவர் கள்ள உபதேசம், தவறா உபதேசம் பண்றாருன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்றேன், பைபிளை பாருங்க, வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஒரே ஸ்டாண்டர்ட் தான் அங்க போட்டிருக்கு. அங்க நின்று கொண்டிருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்முடைய பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே, நம்முடைய பாஷைகளிலே அப்படின்னு போட்டிருக்கு. நான் இன்னொரு நாள் அங்க போறேன், ஏன்னா நான் அதுக்குள்ள போனா அடுத்த 1 மணி நேரம் அவுட்டு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சேன்னு வைங்க, அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்களை விட மாட்டேன். அதனால நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் சொல்லிட்டா அதுதான். அப்ப ஒரு அடையாளம் நமக்கு முக்கியமா என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வார்னு ஆண்டவர் இயேசு சொன்னார்னு பார்த்து. நான் இதை ஏன் இப்ப வந்து ஆவியானவருடைய இயர்ல தான் பார்க்கணும். பட் நீங்க கேட்டதுனால இந்த இல்லுமினேஷனுக்கும் அதுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு. யோவான் 14:15-16 ஒரு 6-7 ரெஃபரன்சஸை பார்க்க போறோம். யோவான் 14:15 பாருங்க. முதல்ல 14ஆம் அதிகாரம் 149 பக்கம் உங்க பைபிள்ல முதல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் அப்படி ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல வந்து 16வது வசனம். அங்க என்ன போட்டிருக்குன்னா, வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவோம். ரைட்டா? நம்பர் 1. அடுத்த வசனம் சொல்லுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடன் இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள். இப்போ ஒரு டீச்சர், என்ன அழைச்சதுனால தானே நான் டீச்சர், வந்த பிறகு தானே நீங்க கிளாஸே ஆரம்பிக்குது. நான் மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் இருந்தா அது கிளாஸ் நடக்குமா? ஆன்லைன் இருக்கு, அலெக்ஸையா இருக்காரு, நீங்க வந்துருக்கீங்கன்னா நடந்துருமா? முதல்ல ஒருத்தர் வரணும். அப்போ ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பா கொண்டு போற ஆவியானவர் முதல்ல வரணும். எங்க வரணும்? உங்க சர்ச்சில் வந்து உட்கார்றதுக்கு அவரு வரமாட்டார். புதிய ஏற்பாட்டுல அது கிடையாது. ஒரே ஒரு இடத்துக்கு தான் வருவார், ஒன்றே ஒரு இடம் தான், அது உங்க உடம்பு. அவ்வளவுதான். இதை நீங்க பார்க்கணும்னா அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் தரேன், நீங்க குறிச்சு வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 3:16-17 பார்த்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 3 இருக்கு இல்லையா, அதுல 1 கொரிந்தியர் 6:19-20 பார்த்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 6:19-20 இந்த வசனங்களை கடைசியில் பார்த்துக்கோங்க. நான் ரஃபா சொல்றேன். 1 கொரிந்தியர் 3:13-14 13 இல்லை, கொஞ்சம் கீழே தள்ளி 14, 15, 16, 17 உங்களுக்கு தேவனுடைய ஆலயம், உங்க சரீரம் ஆலயமா இருக்குங்கிற. அப்புறம் 6ஆம் அதிகாரத்துல 19 வசனத்துல
மறுபடியும் உங்க இது வந்து நீங்க தேவனால பெற்ற ஆலயம் உங்க சரீரம், அவர் அதில் தங்கியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா? அடுத்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் கீழே வரும்போது அந்நிய நுகத்தில் அவிசுவாசத்தில் பிணைக்கப்படக்கூடாது, நான் உங்களுக்கு கூட உலாவி உங்களோட வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 வருஷம் ஞாபகம் குறிப்பு வச்சுட்டு படிங்க. முதல்ல அவர் வர்றாரு. இந்த நம்பிக்கை உங்களை எத்தனை பேர் இருக்குது? நான் தான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்களை உங்களுக்குள்ள வந்துட்டாரா? நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், எபேசியர் 1:13-14 தான் அதுக்கு வழி. தயவு செய்து எந்த ஒரு சபையை இதுக்குள்ளால கொண்டு வராதீங்க. இந்த நம்பிக்கைக்கு கொண்டு வராதீங்க. எந்த நம்பிக்கைக்குமே கொண்டு வரக்கூடாது. இந்த ஆவியானவர் எப்படி வர்றாங்கிறதுக்காக பேப்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, பெந்தகோஸ்து என்ன சொல்ல கேட்டுட்டு இருந்தா ஒரு நாள் நீங்க ஒரு இடத்துக்கு வந்து சேரணும். நான் கேட்கல, நான் தீவிர சிஎஸ் சபையை சார்ந்தேன். சரியா? அதுல முங்கி இருந்தவன் நான். 23 வருஷங்கிறது தான் வெளியே வந்தேன். நான் என்ன சொல்றேன், அந்த எனக்கு ஆர்டர் சொன்னவே, நீ சிஎஸ் ரைட்டு நல்லது, நான் தான் உன்னை அங்கே கொண்டு பிறக்க வச்சேன், வளர வச்சேன், வெளியே வா, அடுத்த வேலையப்பா. சத்தியத்தை புரிஞ்சுக்கோ. நீ புரியுதுங்களா? சத்தியத்தை நீ புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ முதல்ல வந்து எபேசியர் 1:13-14 சொல்லுது, அன்றைய நீங்கள் சுசேஷமாக்கிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டேன். எதுக்கு தெரியுமா? பிரதானமான நோக்கமே நமக்கு கற்றுக் கொடுக்கறதா. நம்மளை ஆட வைக்கிறதுக்கு பாட வைக்கிறதுக்கு இல்லை. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். துதிக்க ஸ்தோத்தரிக்கிறதுக்கு இல்லைங்க. நீ அதுக்கு தான் ஆவியானவரை வந்து இறங்கிட்டார், நம்ம துதிக்கலாமா? நோ, அமைதியா இருந்து கத்துக்கோங்க பைபிளை. நான் அதுதான் இப்ப என்ன துதிக்க விட்டா நான் கீபோர்டு பக்கா வாசிப்பேன். வாங்க பாப்போம், வாசிச்சு போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு பாட்டு பாடி உங்களை கலக்கி விட்றேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா, டே அது இல்லடா, நீ அதெல்லாம் போட்டுட்டு ட்ரம்ஸ் அடிச்சு கீபோர்டு அடிச்சு ஒரு 4-5 பேரை வச்சு மியூசிக் போட்டு அங்கங்க விட்டு ஆஹாலே லுயான்னு பாடிட்டு இருக்காத. மரியாதைக்கு போய் உட்காந்து பைபிளை படி. நான் வந்து எல்லா 66 புத்தகங்களும் நீ கத்துக்கணும்னு விரும்புறேன். அத்தனை சத்தியங்களை கத்துக்க விரும்புறேன். எல்லாத்தையும் பேச்சா வசன வசனமா படின்ட்டார். இன்னைக்கு அதான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் முடிய மாட்டேங்குது. வேத வசனங்களை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் கரெக்ட். அதுதான் அவருடைய ஆவியானவருடைய பிரதான நோக்கம். அதுதான் அபிஷேகத்தினுடைய பிரதான நோக்கம். அடுத்தாப்புல நீங்க அதே வந்து அதே 14ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்தை பார்க்கலாமா? 26ஆம் வசனம். இது குறிச்சு வச்சுக்கோங்க. இது 2வது வசனம் சொல்லுங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுவார். இதைத்தான் நான் சொல்றேன். உங்களை நிரப்பி ஆட வைப்பார்னு போட்டிருக்கேன். நான் கேட்கிறேன். சும்மா போட்டுட்டு புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆடுன்னு ஆடிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பக்கம் வரமாட்டேன். உங்க விருப்பம். யாரையும் தடுக்க முடியும். எல்லாரும் சுதந்திரம் இருக்கு. தனி மனித சுதந்திரம். பேப்டிஸ்ட் சபை பிலீவ் பண்ணுது. நான் பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர் தான். அதில் ஒரு பிரீஃப் இருக்குங்க, இண்டிவிஜுவல் சோல் லிபர்ட்டி. அவாவும் விருப்பம் யாரையும் கட்டாயப்படுத்தாது. எந்த உபதேசத்தையும் திணிக்காத. பைபிளை படி அவனா முடிவெடுத்துட்டான். அவனுக்கு என்ன விருப்பப்பட்ட சபைக்கு அவன் போகட்டும். நீ பிடிச்சி ஒரு சர்ச்சுக்குள்ள வைக்காத. கசமாக கொடுக்குற பத்தி நீ சொல்லு. அவன் கொடுத்தா கொடுக்கட்டும், கட்டாயப்படுத்தாத. ஊழியம் செய்யற கட்டாயப்படுத்தாத. புரியுதா? இதுதானே 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கணும். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம். அது வெறும் காணிக்க கொடுக்கறதுக்கு மட்டுமே. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் இல்லை, தன் மனதில் நியமித்தபடியே பைபிள் வாசிக்க கடவன் உற்சாகமாய் பைபிள் வாசிக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே ஊழியம் செய்ய கடவன் உற்சாகமாய் ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் பிரியமாயிரு. ஒரு ஜெனரல் பிரின்சிபிள். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? ரைட்டா? சரி, வருவோம். இப்போ இந்த வசனம் 26 என்ன சொல்லுது? உங்களுக்கு போதித்து உங்களை நினைப்பூட்டு. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போதே நீங்க என்ன கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் பைபிள் எடுத்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியாது என்னால. ஏன்னா இந்த 30 வருஷத்துல நான் வந்து என்னதான் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா நினைப்பூட்டுவார். அதிகபட்சமா நான் பைபிள் எடுத்து கையில தான் இருக்குது. அதிகபட்சமா அந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரசங்கம் பண்ணும்போதும் சரி, டீச் பண்ணும்போதும் சரி, டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அது உண்மைதானே. அதெல்லாம் போதிச்சாரு. இப்ப நினைப்பூட்டுறேன். இந்த வசனத்துக்கு இப்போ அடுத்த அவங்க சொல்றாங்க, அவங்க கேள்வி கேட்கறாங்க, அதை சொல்லி இதை கொஞ்சம் இருங்க, நான் பைபிள் எடுத்து பார்க்கட்டா? கூகுள்ல போய் டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணி பார்க்கட்டா? அந்த வேலைக்கே இடமில்லை. சரியா? இப்ப ஆவியானவர் நான் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும். 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? 15ஆம் அதிகாரத்துல அங்கேயும் ஆவியானவரை பத்தி ஒரு வசனத்தை நம்ம வந்துடும். 26வது வசனம்.
பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படுவருமாகிய சத்தியாவியை தேற்றவளம் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி. இப்போ ஸ்டெப்பை பாருங்க. முதல்ல உங்களுக்குள்ள வருவாரு, அப்புறம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு, அப்புறம் நினைப்பூட்டுவார். அடுத்தது என்னை குறித்து சாட்சி. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள விதமாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு டிகிரி படிக்க வச்சு நீங்க எம்டிஹெச் வாங்கணும்னு அவருக்கு விருப்பம் இல்லை. அது உங்க விருப்பம், அவர் அதை அனுமதிக்கிறார். நீங்க கிறிஸ்துவ நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஒண்ணுதான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அறகுறையா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம் இயேசு கிறிஸ்து. அதனால 2 பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையில் வளரும். ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவை இல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து அறிய வேண்டியதில் எனக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ்துவ விட்டுறாதீங்க. சிலுவை குறித்து அல்லாமல் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நீ எதை இருந்தாலும் என்ன, அறியாமல் போனாலும் என்ன, கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறீர்களே. அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீள உயரத்தை அறியுங்கள் சொல்லி ஏகப்பட்ட வசனம் இருக்கு பைபிள்ல. நம்ம ஆயிட்ட நம்ம என்னன்னா, நான் எப்படி பேழை எவ்வளவு உயரமா இருந்து எவ்வளவு நீளமா அகலமா இருந்தது, நாளைக்கு எனக்கு பைபிள் குவிஸ் வைப்பாங்க, அதுல நான் பைபிள் போட்டியில கலந்து கொள்ளும் போது நான் அதுல பரீட்சை எழுதணும், பதில் சொல்லணும், அந்த எண்ணத்திலேயே பைபிள் படிச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்து வளர மாட்டார் நமக்குள்ள. உங்க அறிவு நல்லா வளரும். புத்தகத்துல இருந்தும், அதாவது கேம்பஸ் குரூசைட் மூலம் ஒரு சகோதரர் படிக்கிறோம், அவர் மூலமா அங்கே மாணவர்களுக்கும் சபை மக்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அது எழுதியிருக்காங்க. அடுத்த ரிசல்ட் வரும். ஒரு 3-6 மாசத்துக்கு முன்னாலே இங்கே சொல்லிட்டாங்க எங்களுக்கு. அதாவது அந்த கேம்பஸ் குரூசைட்ல 1 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிடுவாங்க என்ன புக்கு நீங்க படிக்கணும். அப்போ வந்து அடிச்சு படிக்கிறாங்க. ஓகே, நல்லது. நம்ம எப்படியும் அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதணும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பைபிள் குவிஸ் பைபிள் போட்டியில் கலந்துட்டாலும் சரி, நீங்க பிடிஹெச் டிப்ளமா எம்டிஹெச் படிச்சாலும் சரி, கிறிஸ்துவ அறிவது உங்க நோக்கமா இல்லைன்னா, நீங்க வெறும் அறிவை சம்பாதிச்சுக்கணும், வெறும் தியாலஜிக்கல் நாலேஜ் பிப்ளிக்கல் நாலேஜ் எனக்கு ஒரு பெருமையா இருக்கணும், யாரு கேட்டாலும் நான் பதில் சொல்லணும், ஐயோ பாடுறா என்ன அழகா பேசுறாரு அப்படின்னு சொல்லணும்னு ஒரு நோக்கத்துல பண்ணது. அதான் நான் சொல்ல வரேன். பவுலே அப்படிப்பட்ட மனுஷன். அவரே வந்து அப்படி வந்து தன்னை தாழ்த்துறதுனால சபைகளை நீங்க பாருங்க, கிறிஸ்துவ மகிமைப்படுத்தும். ஆவியானவர் கிறிஸ்தவ மகிமைப்படுத்த வர சொல்லியிருக்காருன்னா ஆவியானவரையே மகிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. லாஜிக்கலா வந்து அது தப்பு இல்லை. ஏன்னா நீங்க பிதாவை மகிமைப்படுத்தினாலோ ஆவியானவரை மகிமைப்படுத்தினாலோ கிறிஸ்தவ மகிமைப்படுத்த பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு ஸ்பெசிபிக் கொடுத்திருக்காரு. சரியா? அவர் வந்து என்னதான் மகிமைப்படுத்துவார்? கிறிஸ்துவ முன்னிலைப்படுத்துறது தான். இஸ் a servant of Christ, actually, Holy Spirit. Christ is a servant of the Father. Holy Spirit is a servant of Father and Christ. அந்த ரோல் அவரே எடுத்துக்கிறார். நீங்க என்னால்தான் பாருங்க, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல அந்த ஆபிரகாம் பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அந்த மனுஷன் அனுப்பப்படுறான் இல்லையா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அதை வந்து உருவகமா பேசும்போது, டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க, உருவகமா பேசும்போது அந்த அனுப்பப்பட்ட வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பானம். ஈசாக்கு வந்து தேவகுமாரனுக்கு ஒப்பாக கருதப்படுகிறார், ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பாக. அந்த அந்த வேலையை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்யறார் அவருக்கு. அப்போ சபைகள்ல வந்து கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் அதிகமா. சில சபையில கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை காட்டிலும் அதிகமா ஆவியானவருக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே. ஏன்னா நம்ம அந்த பர்பஸை அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது 16ஆம் அதிகாரத்துல அடுத்து என்ன செய்வாரு, 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். அவர் 7ல வாசிக்கிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகியில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து நிறுத்துவார். அவர்கள் என்னை விசுவாசத்தினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு என் பிதாவினிடத்திற்கு போகிற அப்படின்னா நீதியை குறித்தும் இந்த உலகத்தில் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து வந்துவார். முக்கியமா 8ஆம் வசனம், பாவம் நீதி நியாயத்திற்கு. இன்னைக்கு செய்தி ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு இதுதான் செய்தியா இருக்கும். அவன் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, என்னைக்குமே இந்த செய்தி போயிடக்கூடாது. குறிப்பிட்ட விட்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்து கண்டித்துள்ளது. ஆனா இன்னைக்கு மெசேஜ் பரிசுத்த ஆவியானவருக்கு பேரை சொல்லிட்டு என்ன மெசேஜ் நடக்க பாருங்க. நீங்களே பாருங்க, நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன், நீங்களே பாருங்க.
அவருக்கு பேரை பயன்படுத்தி நான் என் விருப்பத்தை தான் பேசிட்டு அவர்கிட்ட நான் காத்திருந்து பெற்றதான் நான் சொல்லிக்குவேன். உடனே எல்லாரும் என்னை நம்பிடுவாங்க. நான் நான் ஒரு 3 நாளாய் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலே நான் காத்திருந்து அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம அதை ஏற்றுக்கணும். நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். நான் பல நேரம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நான் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரை நான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் மிக விருப்பமாய் தேவனிடத்துல ஆவியானிடத்துல கேட்ட போது அவர் எனக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு வசனத்தை விட்டு புறம்பா பேசிட்டு இருப்பாங்க. வேடிக்கையா இருக்கும். சரி நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களா, அப்ப பைபிளுக்குள்ள இருந்தானே உங்க செய்தி வரணும். அந்த பிரின்சிபிள் மாற போறது இல்லை. செய்தி பைபிளுக்குள்ள இருந்து வரணும், வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், பிதாவானவருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும், இதுதான் எடுத்துக்கணும். அது சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம தலையாட்டுறதுக்கு நம்ம யார்? நான் கேட்கிறேன், புரியுதா? அப்போ இங்க பார்க்கணும், பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து. ஏன்னா பாவம் செய்யற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமா ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். 2 Corinthians 5:21 சொல்லுது, அவர் தாமே பாவங்கள் என்னது மேலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நீதி இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதி. நீ 2 Corinthians 5:21 நான் கரெக்டா வாசிக்கிட்டா? 2 Corinthians 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம். இப்போ ஒன்னை தூக்கி அடிச்சு தள்ளிட்டு ஒன்னை கொண்டு வராது. பாவமும் நீதியும் சேர்ந்து இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல நீதி இருக்கும் இருக்காது, நீதி இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது, வெளிச்சமும் இருளும் சேர்ந்து இருக்காது. ஒன்னுல வெளிச்சமா இருக்கணும் அல்லது இருளா இருக்கணும். ஒன்னுல நீங்க தேவ பிள்ளையா இருக்கணும் இல்லைன்னா பிசாசின் பிள்ளையா இருக்கணும். ஒன்னுல நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும் இல்ல ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கணும். ஒன்னுல உங்க பேர் ஜீவபுஸ்தகம் எழுதப்பட்டதுன்னு சொல்லணும் இல்ல எழுதப்படலன்னு சொல்லணும். ஒன்னுல நீங்க நான் ஆவியினால மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொல்லணும், இல்லைன்னா பிறந்துக்க கூடாது. இந்த 2 கட்ட நிலைமையில மட்டும் இருந்துடக்கூடாது, தெளிவா இருக்கணும். அப்ப பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவாரு. அப்ப நியாய தீர்ப்பை குறித்து ஏன் கண்டித்து உணர்த்துறாரு? ஏன்னா நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிடு, நீ இந்த நீதியை பெற்றுக்கோ, இலவசமாக நீ நீதியை பெற்று, இல்லைன்னா நீ நரகத்துதான் போகும். அந்த நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து. ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்து எடுத்துட்டார். சிலுவை என்பதே ஒரு நியாய தீர்ப்பு தான். சிலுவையில் 2-3 நியாய தீர்ப்புகள் நடந்தது. ஒண்ணு சாத்தான் தண்டிக்கப்பட்டான், அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். அடுத்தது நியாய பிரமாணத்தின் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பலிச்சடை அங்க அடிச்சு வச்சுட்டார், ஆணி அடிச்சு வச்சுட்டார். இனி உனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டார். இனி போய் ஆடை விட்டு கோழை வீட்டுல கிடைத்தது. அட்லீஸ்ட் 3 பர்பஸ் நான் சொன்னேன். இதெல்லாம் அங்க நடந்திருக்குங்க, புரியுதுல்ல? அப்ப இதைதான் சத்திய பரிசுத்த ஆவியானவர் சொல்லி புரிய வைப்பாரே தவிர நம்ம எல்லாம் நிரப்பி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்ம குதிக்க வச்சு ஆட வச்சு என்னங்க இது. அடுத்தது ரைட், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. என்ன நான் என்ன சொல்றேன், அதை செய்யக்கூடாதுன்னு நான் கூட சொல்லலை, எனக்கு தெரியல. ஆனா நீங்க இதை விட்டுட்டு போகக்கூடாது. இந்த காரியம் ரொம்ப முக்கியம். 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, யோவான் 16ல அடுத்த வசனத்துக்கு போகலாம். 13ஆம் வசனம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 4 வசனம் 5 வசனம் சொல்லிட்டேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களா இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம இப்படியே வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்படி வரிசையா வந்துட்டு அடுத்து என்னது, வரப்போகிற காரியங்களை தெரிஞ்சுக்கணும். அது ஆவியானவர் சொல்லித்தராரு. எஸ்கட்டாலஜி அது நம்ம கடைசி டாக்டரிங். என்னெல்லாம் வரப்போகுது, கிறிஸ்து 2ஆம் வருகை, 1000 வருஷ சாட்சி, ரகசிய வருகை, நியாய தீர்ப்புகள், என்னெல்லாமோ இருக்கு. புதிய வானம் புதிய பூமி எல்லாம் வரப்போகுது சார். வரிசையா அது பல யுகங்களை அடக்கிய, பல யுகங்களை அடைக்கணும். 1000 வருஷ சாட்சிக்கும் போதே 1000 வருஷம் ஆச்சு இல்லையா. அந்தி கிறிஸ்துடைய வருகை 7 வருஷம், அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வது எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லித்தரணும். அவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் திரும்ப எங்கேயாவது நீ வேற எதையாவது பார்த்தீங்களா? ஆவியானவர் நமக்குள் தரப்படுவதன் நோக்கம் என்ன? ஆவியானவரை நான் அனுப்புவேன் ஆண்டவர் இயேசு சொல்வதன் நோக்கம் என்ன? எனக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிச்சு முடிக்கிறேன். அது இதுவரைக்கும் நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வசனம் உண்டு, ரைட், நான் அதை தான் ஓகே இல்லையா. அடுத்தது சொல்றாரு, நீங்க காத்துருங்க, நான் அவரை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த ஒரு வசனத்தை நான் டக்கு ஞாபகத்தில் வரல. பட் பை த வே, நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதை நீங்க பார்த்தீங்க தானே, பார்த்தீங்க இல்லையா? எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர்
அப்போ அவர் வந்து இந்த இல்லுமினேஷன் ஏன் முக்கியங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசும். ஏன்னா நம்ம வந்து வி ஷுட் பி இல்லுமினேட்டட், நம்ம ஒளியூட்டப்பட வேண்டும். அதாவது நம்ம வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? இது ஒரு பெரிய வேலை, ஆவியானவருடைய பெரிய வேலை. வீட்டிலேயே இருந்து பண்ணி, நீங்கள் வீட்டில் இருந்தால் போதும், அவர் வந்து பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரே சத்தியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சரி, நான் மறுபடியும் அந்த நோட்ஸுக்கு வந்துடுறேன். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுது? வேத வசனங்களை நமக்கு அவர் அறிய செய்வார். ரைட்டா? ரைட். இன்னும் நீங்கள் நிறைய காரியங்கள் இதில் சம்மந்தப்பட்ட நிறைய இருக்குது, இருந்தாலும் நம்ம அடிப்படைக்காக தான் போகும். அதே போல் நம்ம அதுக்கு அடுத்தது வேத வியாக்கியானம், இது ரெண்டும் சேர்ந்துருக்கும். ஏன்னா வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளலைன்னா வேத வியாக்கியானம் பண்ண முடியாது. இல்லுமினேஷன் வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது, அதாவது ஹெர்மெனோட்டிக்ஸ். சரியா? இப்போ நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்டர்பிரிட்டேஷன் வேணும்னு நினைக்காதீங்க, அது அடுத்த வரும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு சமையல் நிபுணராக ஆகிறதுக்காக வேண்டிதான் நீங்கள் வந்து குக்கிங் படிக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு சாப்பாடு வைக்கிறது குக்கிங் படிக்கணுமா வேண்டாம்? குக்கிங் படித்தவங்க எல்லாம் போய் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டலில் போய் செஃப்பாக மாறிடுவாங்களான்னு கேட்குறேன். ஸோ எல்லா விசுவாசிகளுக்கும் தேவை, எல்லாருமே சத்திய வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், இல்லையா? அவங்க சாதாரணமாக சபையில் இருக்கிற விசுவாசிகள் பொதுவாக அளவுக்கு சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கு. அதுதான் சபைக்கு ஆரோக்கியமான சபைக்கு அடையாளம். சரி, அதை நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்னெல்லாம் பார்க்கணும், அந்த சூழலை பார்க்கணும், கான்டெக்ஸ்ட்டு, கிராமர், ஹிஸ்ட்ரி, லிட்ரரி, ஜென்ரல். கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் சொல்லி அது வந்து எழுத்தார்த்தமான விளக்கங்களை தான் நம்ம முதல் எடுத்துக்கணும். மைய பாடம் என்னன்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும், இல்லையா? கிராமட்டிக்கல் கான்டெக்ஸ்ட், அதில் உள்ள கிராமர் என்ன, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், வரலாற்று சூழல் என்ன, தியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட், இதெல்லாம் பார்த்து பண்ணணும். இது ஒரு பெரிய பாடம், மேலோட்டமாக படிக்கிறோம். அதே மாதிரி தவறான காரியங்கள், எழுத்தார்த்தமான விளக்கம் இல்லாமல் அல்லிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இருக்குது. அல்லோஸ்னா அதர்னு அர்த்தம், அல்லோஸ்னா அதர் இன்டர்பிரிட்டேஷன், அவ்வளோதான். ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நான் ஸ்பிரிச்சுவல் மீனிங் கண்டுபிடிக்க போகிறேன், ஸ்பிரிச்சுவல் மீனிங் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஆவியானவர் என்ன ஒன்று சொன்னார், யாருமே யாருக்குமே சொல்லிக் கொடுக்காதெல்லாம் நம்பாதீங்க. அவர் வந்து என்ன, சரிப்பா நான் யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல, ஆனால் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அப்படி ஏதாவது பண்ணார். அவர் மோசைக்கும் பவுலுக்கும் செய்யாதவர் மற்றவங்களுக்கு செய்வார். நான் என்ன சொல்கிறேன்னா அதை மக்களுக்கு கொடுத்துரு, நீ அவ்வளோதான். உனக்குன்னு ஸ்பெஷல் கிடையாது, யாருக்குமே அப்படி ஸ்பெஷலாக கொடுக்கல. யாருக்கு எதை கொடுத்தாலும் மக்களுக்காக தான் கொடுத்துருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்லலையா, உங்கள் நிமித்தமா எனக்கு அருளப்பட்ட அந்த கிருபைங்கிறார். என்னமோ இவருக்கு மட்டும்தான் தனியா இருக்கிற மாதிரியும், இவர் மட்டும்தான் ரொம்ப இது பண்ண மாதிரி அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. உண்மைதான், ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஊழியக்காரனுக்கு முக்கியத்துவம், மோசைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, பவுலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, பாஸ்டர்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு விஷயம், அந்த சத்தியத்தை ஒரு மறைப்பொருளா அவங்களுக்கு மட்டும் ஒரு சீக்கிரட்டா கிடையாது. இந்த எண்ணம் உள்ளவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், இல்லுமினேஷன்ல கிடைக்கும். ஒருத்தர் எப்படி சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட், இதை வந்து ஸ்பிரிச்சுவலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவலைஸ் அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவலைஸ், SPIRITULIZE, ஸ்பிரிச்சுவலைஸ். ஒருத்தர் எப்படி சொன்னாரு, ஸ்பிரிச்சுவலைஸ்னா ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கறதாமா, ரைட்டா? தோஸ் ஹூ ஸ்பிரிச்சுவலைஸ் டெல் ஸ்பிரிச்சுவல் லைஸ். இப்ப சொல்றேன், ரெண்டாவது என்னது, ஸ்பிரிச்சுவல் லைஸ், LIES. தோஸ் ஹூ ஸ்பிரிச்சுவலைஸ் டெல் ஸ்பிரிச்சுவல் லைஸ் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். எப்படி இருக்கு? ஏனென்றால் அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இல்லை. Those who spiritualize tell spiritual lies because they don't have spiritual eyes. எல்லாம் வந்து சிலது நல்லா இருக்கும். நான் மொத்தத்தில் எல்லாரையும் ஒரு அங்கிள் எனக்கு இருந்தார். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பைபிள் பற்றி பேசியிருப்போம். ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு தெரியுமா பேதுரு வந்து மீன் பிடிக்க போனா ராத்திரி முழுதும் போதகரை, ராத்திரி பொழுதுக்கு போய் பிரயாசப்பட்டேன், எனக்கு மீனே கிடைக்கல அப்படின்னோடனே, வாப்பா நம்ம போய் போவோம், கடல் உள்ள மறுபடியும் இறங்கலாம், படகு எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி படகு போகும்போது, இயேசு கூட்டிகிட்டு போகும்போது நிறைய மீன்கள் கிடைச்சிது.
இவங்களுக்கு தூக்க முடியாம பக்கத்துல உள்ள போட்டெல்லாம் கூப்பிட்டு நீ வாப்பா நீ வா, எல்லாம் மீனை பிடிச்சாங்க போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அதே கடல் தான், அதே இடம் தான், அதே படகு தான், அதே ஆட்கள் தான், ஏகதேசம் அதே நேரம் தான். ஏன் பேதுரு போகும்போது அந்த மீன் அந்த இடத்துல தானே இருக்கணும். பேதுரு எந்த இடத்துல மீன் கிடைக்கலன்னு சொன்னா அந்த இடத்துக்கு கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. அப்ப எப்படி மீன் கிடைச்சுன்னு என்கிட்ட கேட்டார். நான் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது இப்படி ஒரு கேள்வி கேட்டு போட்டாரு. நீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா? கேள்வி. அதே இடம், அதே படகு, அதே ஆட்கள், ஏகதேசம் அதே நேரம். பேதுரு போய் போட்டார், அந்த இடத்துல மீன் பிடிச்சிருக்கணும், ஆனா இல்லை. ஆனா அடுத்த சில மணி நேரத்துல அல்ல நிமிடங்கள்ல அந்த மீனை பிடிக்கிறாங்க. என்ன காரணம்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. யாரா ஒருத்தர் சொல்லுங்க. இன்னொருத்தர சத்தமா சொல்லுங்க. இயேசுதான் காரணம் சொல்லுங்க. காரணம் யார் நினைச்சா? இயேசு காணணும் யார் நினைச்சது? இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம் அப்படின்னு மீன்கள் எல்லாம் பாட்டு பாடி இருக்குதாம். அப்ப அந்த மீன்கள் சொல்லிச்சான், ஏய் இயேசு அந்த படகுல இருக்காயா, வாங்கப்பாங்கன்னு மெசேஜ் கொடுக்குதாமா. கலிலேயால கடல்ல இருக்கிற அத்தனை மீனும் டக்குன்னு இமெயில் அனுப்புது, எல்லா மீனுக்கும் தகவல் போய் சேருது. இயேசு வந்திருக்காரு, ஆமா வாங்க நம்மள படைச்சவர் வந்திருக்காரு, பார்க்க போலான்னு வந்து போட்டி போட்டுட்டு படகை சுத்தி சுத்தி பார்த்துச்சாங்க. இந்த கற்பனை கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, மாத்திர முடியாது. இயேசு பாரு நம்மளா படைச்சவர் வந்திருக்காரு பாரு அப்படி இப்படின்னு போது இவனை மீனை பிடிச்சிட்டாங்களாம். அங்கிள் நல்லா சூப்பரா ஐடியா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து மறுக்க முடியாது, ஏன்னா ஒரு 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 லாஜிக்கா எடுத்துக்கிறோம். ஆனால் ரொம்ப இருக்கணும். நம்ம வந்து அதுக்காக எப்பவுமே நம்முடைய பிரசங்கத்துல எல்லாரையும் பிரியப்படுத்துறதுக்காக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? இதை பொறுத்து நீங்க அந்த ஹெர்மெனடிக்ஸ் பாடத்துல படிங்க. ஆனா அல்லிகோரி இருக்கு, அனுமதிக்கப்பட்ட டைப்பாலஜி இருக்க, தனியா படிக்கணும். ஏன்னா எல்லா வேத பகுதிகளையும் எல்லா புஸ்தகங்களும் எழுத்தாத்தமா எடுத்துக்க முடியாது. குறிப்பா பாடல் புஸ்தகங்கள், வரலாற்று புஸ்தகங்களை விட்டுருங்க, பாடல் புஸ்தகங்கள் சரிங்களா, அப்புறம் வந்து சங்கீத புஸ்தகங்கள், உவமைகள் இருக்கு, தீர்க்க தரிசனம், ஆமா இந்த பேரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம். இந்த நாளையும் வந்து அது ஒரு புக்கா இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரமா இருந்தாலும் வசனமா இருந்தாலும் அப்படி வரும்போது நிதானமா நம்ம அதுக்கு என்னதான் சொல்லுது, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதனால அப்படியே எழுத்தார்த்தமாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஸோ நம்ம வி ஹாவ் டு ஸ்டடி மோர், ரைட்? நம்ம இந்த ரெண்டு காரியம் தான் இருக்குதுங்க, நீங்களே வாசிச்சுங்க. நம்ம முதல் பாட வேலை முடியுது. வேதாகமத்தின் அதிகாரம் சிம்பிளா சொல்ல போனா, வேதாகம் மனித வாழ்வின் மேல் அதிகாரம் கொண்டது. இன்னும் புஸ்தகங்கள் இருக்கு, குரான் இருக்குது, மார்மன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட்காரங்க கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வச்சிருக்காங்க, கார்ல் மார்க்ஸை ஃபாலோ பண்ணாங்க, அவருடைய புத்தகத்தை வச்சிருக்காங்க. முதல் இப்போ பேராகிராஃப்ல இருக்கு, எல்லாம் அதுக்குன்னு ஒரு பைபிள் வச்சிருக்காங்க. பைபிள்னே பேர் சொல்றாங்க, த பைபிள் ஆஃப் கார்டனிங் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கார்டனிங் பண்றதுக்கான பைபிளை எந்த அளவுக்கு நீ வைக்கிறேன், அதே மாதிரி இந்த புக்கு ரொம்ப முக்கியம். பைபிள்ங்கிற வார்த்தை இஷ்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதனால இந்த 2வது பகுதி சொல்லுது, பைபிள் இஸ் த ஒன்லி ஃபைனல் ரூல். அதுல இருந்து நீங்க நமக்கு தேவையான உபதேசங்களை சபைகள் எடுத்து வச்சுக்கலாமே தவிர பைபிளுக்கு முரண்படக்கூடாது. 3வது பேராகிராஃப், விசுவாசம் மற்றும் நடைமுறைக்கு வேதாகமமே விதிமுறை. பைபிள் இஸ் த ஒன்லி ரூல் ஃபார் லைஃப் அண்ட் பிராக்டிஸ். இது 2 தீமோத்தேயு அங்க மறுபடியும் வருது. ஆனா ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா, இது உபதேசத்துக்கும் கருணத்துக்கு, மனுஷனுக்கு உபதேசத்துக்கு எல்லா நற்செய்திகளையும் செய்ய தேர்ந்தவனாகும்படி. ஓகே, அடுத்த பக்கத்துல 13ஆம் பக்கத்துல விசுவாசம் மற்றும் நடைமுறைக்கு வேகமா ஒரு இது என்று நாம் கூறும்போது நாம் அதை நம்புகிறோம். நடைமுறை நம்புகிறதுக்கு டு பிலீவ் அண்ட் டு பிராக்டிஸ், ரெண்டு கண்கள், நம்புறது நடத்துறது. அடுத்த பேராகிராஃப், வேதாகம் ஒரு உண்மையை தெளிவாக வெளிப்படுத்தும் போது நாம் அதை முழு இருதயத்தோடு நம்புகிறோம். ஏதேனும் ஒன்றை செய்யுமாறு வேதாகம் நமக்கு சொல்லும் போது நாம் அதை செய்ய வேண்டும் இல்லையா?
வெளிப்படுத்தின விசேஷ 19:11 வேதாகமே நமது விசுவாசத்துக்கான ஒரே விதிமுறை என்பதால் இயேசு ஒரு நாள் திரும்பி வரார் என்பதை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. விபச்சாரத்துக்கு விலை ஓடணும்னு சொன்னா விலை ஓடித்தான் ஆகணும். வேதாகமே நடைமுறைக்கான இறுதி அதிகாரம். அடுத்த பேராகிராஃப். விசுவாசம் மற்றும் நடைமுறைக்கான ஒரே விதிமுறைக்கான வேதாகமத்தை பின்பற்றுவதே இறையல் ரீதியாக மிகவும் பாதுகாப்பான நிலை என்று ஆமாம், ரொம்ப சிம்பிளுங்க. வசனத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எபேசியர் 4:14 பவுல் எச்சரிக்கிறார், அலைகளால் அலைக்கடிக்கப்படுவது போல தவறான உபதேசங்களால் அலையழிக்கப்பட்டுறாதீங்க அப்படின்னு. விரையாப்பட்டினத்தார் ரொம்ப வாஞ்சியா கற்றுக்கொண்டது போல அப்போஸ்தலர் 15 மிகுந்த வாஞ்சோடு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆராய்ஞ்சு பார்த்தாங்களாம், காரியம் இப்படி இருக்குதா ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. அடுத்தது, வேதாகமத்தை பின்பற்றுவது மிகவும் விவேகமான நிலைப்பாடாக இருக்கிறது. ஏனெனில் தேவனுடைய வார்த்தையை நித்தியமான பரலோகத்தில் உறுதியாக நிலைத்திருக்கு. 119 சொல்லுது, வசனம் சொல்லுது, வசனம் பரலோகத்தில் நிலைத்திருக்கு. இங்க வேணா எல்லாம் கள்ள உபதேசமா மாத்தலாம், இங்க வேணா தவறான டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், அங்க நடக்காது. சத்தியத்தை மாத்த முடியாது. சத்தியம் சத்தியம்தான், சத்தியம் சத்தியம்தான். அடுத்தது லாஸ்ட் டாபிக் நம்பர் 10, வேதாகமத்தின் மேலான சொல். இரண்டும் ஏகதேசம் ரெட்ட பிள்ளைகள் மாதிரி. எப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, வேதாகம் மேலான தன்மை கொண்டது, எல்லா புத்தகத்துக்களும் மேலானது, முதன்மையானது, மகத்துவம் உள்ளது, மேலதிகாரம் கொண்டது, மேலாதிக்கம் கொண்டது அப்படிங்கிறதான் இந்த நமக்கு. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ரீசன்ஸை கொண்டு வர்றோம், ட்ரெடிஷனை கொண்டு வர்றோம், கலாச்சாரத்தை கொண்டு வர்றோம். சொல்றேன், இதையே கொண்டு வந்தாலும் பைபிள் தான் மேலானது. பைபிளுக்கு மேல கலாச்சாரத்தை வச்சிடாது, பைபிளுக்கு மேல சர்ச்சை வச்சிடாது. சர்ச் இஸ் நாட் அபவ் த பைபிள், தெரிஞ்சுக்கோங்க. பைபிளுக்கு மேலானது சபை கிடையாது, சபையல்ல, சத்தியம்தான் முக்கியம். சபை முக்கியம், ஆனா சபையை காட்டிலும் சத்தியம் பெரியது. சரிங்களா? சபையை காட்டிலும் சத்தியம் பெரியது. அதனால எங்க கல்ச்சர் இப்படிதான் இருக்கு, இதுதான் என் பகுத்தறிவு சொல்லுது, இது எங்க நாங்க ட்ரெடிஷனா நாங்க சபையில எப்பவுமே போன வருஷம் 10-20 வருஷமா அல்லது 50 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க சர்ச்சில் நாங்க கொடியாத்துவோம், கொடியாத்துங்க. வசன பண்டிகை நடத்துங்க. பட் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்ல. தெய்வீக ஏவுதலும் அதிகாரம், டிவைன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி அது இதுதான் 2 தீமோத்தேயு 3:14-15. அடுத்தது, தவறின்மை மற்றும் பிழையின்மை. பைபிளை பத்தி நாம சொல்லணும், ஒரு தவறும் பிழையும் மூல சத்தியத்தில் கிடையாது. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பிள்ளைகள் ஏற்பட்டு அதை நீங்க உறுதியா இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேர்பல் பிளீனர் இன்ஸ்பிரேஷன், பரிபூர்ணமானது. அடுத்தது, வேதாகமத்தின் முழுமைத்தன்மை, சஃபிஷியன்ஸ், அதாவது ஒரு மனித வாழ்க்கைக்கு போதுமான. அதுக்குன்னு போய் கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு பைபிளை தூக்கி பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை கர்த்தர் சொல்லியிருக்கு. பைபிள் இஸ் நாட் a history book though it has history. Bible is not a science book though it has science. Bible is not a psychology book though it has psychology. You understand that? பைபிள் அங்கங்க அப்படி எப்படி இருக்கும், ஆனா நமக்கு அது இது நம்ம நோக்கம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதுதான் நாம பயன்படுத்திடும். இறுதி அதிகாரம் அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி எல்லா மனுஷனையும் நியாயந்திருக்க போகுது, ரொம்ப முக்கியம். குரான் நியாயந்திருக்காது, குருகிரந்த் சாஹிப் நியாயந்திருக்காது, கீதா பகவத்கீதை வேதங்கள் நியாயந்திருக்காது. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்களுக்கு கொடுத்த வசனம் தான் உங்களை நியாயந்திருக்கும், பார்த்துக்கோங்கன்றார். வேதாகமத்தை கிறிஸ்து உறுதிப்படுத்து. நம்ம ஏன் பைபிள் ரொம்ப முக்கியம்னா, நம்முடைய ஆண்டவரே அதை வச்சுதான் பேசியிருக்காரு. வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லுது, மோசே இப்படி சொல்லியிருக்காரு, தாவீது இப்படி சொல்லியிருக்காரு, என் பிதா சொல்லவில்லையா இப்படின்னு அவரே இப்படித்தான் போறாருன்னா நம்மளும் அப்படித்தான் போகணும். வசனம் சொல்லுது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுங்க. வசனம் சொல்லாததை பேசினா அது பிரசங்கம் கிடையாது. வசனம் சொன்னாதான் பிரசங்கம். இவ்வளவுதான் பிரசங்கத்தினுடைய டெபினிஷனே. வசனம் சொல்வதை நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுவதிலே வசனத்தை சொல்லுகிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பிரசங்கிப்பதில் வசனத்தை பயன்படுத்துகிறேன், அதுக்கும் வசனத்தை தான் நான் பிரசங்கிக்கிறேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எடுத்துக்கிட்டீங்களா இதை? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, பரிசுத்தாவின் பங்கு. அதுதான், அவர் நம்மள வழி நடத்துவாரு, வெளிப்படுத்துவார். ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரியா? இப்போ ஒரு பிரேக். நமக்கு ஒரு 1/2 hour தான் இருக்குதுங்க. நம்ம அடுத்த 3வது பாடத்தை நம்ம ஒன்று ஆரம்பிச்சு விட்டுருவோம். சரியா? ஓகே, டேக் அ ரெஸ்ட், டேக் அ பிரேக் ஃபார் 5 minutes. ஓகே.